சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரவி ஸ்ருதியோட அனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு இந்த பக்கம் ஸ்ருதியுமே கோச்சிக்கிட்டு வராம போயிடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ரவியுமே என்ன பண்றதுன்னே தெரியாம இந்த விஷயத்த முத்துகிட்ட மட்டும் சொல்லி எப்படியாவது ஸ்ருதிய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பக்கம் ரவியுமே இங்க எப்படினாலும் ஃபங்க்ஷனுக்கு இங்க ஸ்ருதி வந்துருவா, அதுவும் முத்து கூட்டிட்டு வந்துருவாங்கன்ற நம்பிக்கையில அப்புறமே இங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க எல்லாரையுமே வரவேற்றுட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஸ்ருதியோட அம்மா அப்பா வரத பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து ரவிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, இவங்க இருக்கிறப்ப கண்டிப்பா ஸ்ருதி இருக்கணுமே, என்னாச்சு, அவ ஏன் வராம இருக்கா அப்படின்னு சொல்லி பதட்டப்படுறாங்க. அதே நேரம் இப்ப நம்ம அவங்க கிட்ட போய் பேசணும்னா நம்ம வாயாலேயே மாட்டிக்குவோம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்போம்ன்ற மாதிரி போன் வந்தவரு அங்க இருந்து போன் எடுத்துட்டு நகர்ந்து போயிடுறாரு. அதே நேரத்துல கரெக்டா ஸ்ருதியோட அம்மா அப்பா வந்ததை பார்த்த உடனே விஜயாவுமே ரொம்பவே வேகமா ஓடி போயிட்டு அவங்கள வரவேற்கிறாங்க. அதே நேரம் அண்ணாமலையுமே கூப்பிட்டு வாங்க, சம்மந்தி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஸ்ருதியோட அப்பாவுமே காரியத்தை புடிச்ச மாதிரி இந்த பக்கம் என்ன ஆச்சு, இன்னும் ஸ்ருதிய காணும், அவ எங்க போயிருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப கரெக்டா விஜயாவுமே அவ ஏதோ ஒன்னு வந்து ரெக்கார்டிங்காக போயிருக்கா போல இருக்கு, சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துருவான்னு ரவிதான் சொல்லிக்கிட்டு இருந்தா அவளுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களுமே சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே விஜயாவுமே இங்க ரவி கிட்ட வந்து, ரவி என்ன பண்றா, அவ முதல்ல வர சொல்லு, அவளோட ஃபங்க்ஷன்ல அவ இல்லாம எப்படி அதெல்லாம் நல்லா இருக்காது, முதல்ல சீக்கிரம் அவள் கிளம்பி வர சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரவி கிட்ட சொல்றாங்க. உடனே ரவியுமே வேற வழியே இல்ல, நம்ம முத்துக்கே கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு எங்க முத்துக்கு கால் பண்ணி, டேய், இந்த மாதிரிடா எப்படிடா ஸ்ருதிய கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா முத்துவுமே இல்லடா ரவி, நான் ஆல்ரெடி வந்து ஸ்ருதிய தேடி அவளோட ஆபீஸ் வரைக்கும் போனேன், அவ ஆபீஸ்க்கே வரலையா, அவ எங்க போனானே தெரியல, சொல்ல போனா நான் அவளதாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே இந்த பக்கம் ரவிக்கு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுது. எங்க போயிருப்பா, ஏன் இப்படி தேவையில்லாம தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா, ஏன் மனசுல அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு அவருமே ஸ்ருதி மேல லைட்டா கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஸ்ருதியுமே இந்த பக்கம் வந்து ரவியை டைவோர்ஸ் பண்றதுக்காக அவங்களுமே வக்கீல பார்க்க போயிருக்காங்க. உண்மையா சொல்லப்போனா இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா ஸ்ருதி இந்த விஷயத்த தப்பா புரிஞ்சுகிட்டு இங்க டைவோர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணது மட்டும் இல்லாம அந்த நோட்டீஸோடையே கிளம்பி இந்த பக்கம் மண்டபத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதியோட அம்மாவை எப்பவுமே எப்படியாவது ஸ்ருதி வரணும், அவள் பார்க்கணும், ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், இல்லன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல அவ இல்லாம இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அவங்களுமே அந்த விஷயத்த முன்னாடியே கண்டுபிடிச்சிடுறாங்க. இருந்தாலும் என்னதான் நடக்குது, ஸ்ருதி வந்த உடனே பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க முத்து மீனாவும் ஸ்ருதிய தேடி பார்த்துட்டு எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு வேற வழியே இல்லாம அவங்களும் ஃபங்க்ஷன் ஆளுக்கே வராங்க. இந்த பக்கம் ரவிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஸ்ருதி வேற போன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதே நேரம் இங்க ஸ்ருதியோட அம்மா அப்பாவும் கால் பண்ணும்போது கூட அவங்களுக்கும் ஸ்விட்ச் ஆஃப்னா வருது. என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனே வந்து கேன்சல் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு. அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த பக்கம் ஸ்ருதி ஒரு வக்கீலோட கரெக்டா உள்ள வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வந்து ரவிய பார்த்து, இங்க பாரு ரவி, நான் உன் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா நீ என் நம்பிக்கை கெடுக்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல என்னை ரொம்பவே காயப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்ருதி சத்தம் போடுறத பார்த்த உடனே எங்க ஸ்ருதியோட அம்மா அப்பாவுமே என்னாச்சு, என்ன மோளே, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஸ்ருதி கிட்ட வந்து அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஸ்ருதியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு, இல்லப்பா, இவ்வளவு நாளா உங்க பேச்ச நான் கேட்காம இருந்துட்டேன், உங்க பேச்ச நான் கேட்டிருக்கணும், உங்க பேச்ச கேட்டு கண்டிப்பா இந்த ரவியை விட்டு நான் வந்திருக்கணும், அவன் எனக்கே துரோகம் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்திருக்கான், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு யதார்த்தமா போகும்போது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் மேடமை இவன் தூக்கி வச்சிட்டு இருக்கான்பா, இந்த மாதிரி எல்லாம் யாராவது பண்ணுவாங்களா, எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி இந்த பக்கம் ஸ்ருதி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த டைமிங்க சரியா பயன்படுத்திக்கிட்ட ஸ்ருதியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே எனக்கு தெரியும், மோலே எங்க ஆள் எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் வந்து
ரவிய பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரவியுமே, இங்க பாருங்க, எங்களோட ரிலேஷன்ஷிப்ப பத்தி உங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாரு ஸ்ருதி, அவங்க மேல எனக்கு எந்த ஒரு ஈர்ப்பும் கிடையாது. நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. அவங்களுக்கு கால்ல அடிபட்டதுனால தான் நான் தூக்கிட்டு இருந்தேன். மத்தபடி அவங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. நீ தப்பா புரிஞ்சிருக்காத அப்படின்ற மாதிரி இங்க ஸ்ருதிக்கு எடுத்து சொல்ல பாக்குறாங்க. ஆனா இது எதையுமே புரிஞ்சுக்காத ஸ்ருதியுமே, அவங்க அப்பா அம்மா பேச்ச கேக்குற மாதிரி, இனிமேல் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன், நான் உங்க கூடயே வந்துறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் பயங்கரமா அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் ரவி முன்னாடி, இனிமேல் எனக்கு உன் கூட வாழ விருப்பமே கிடையாது, நீ ஒழுங்கா அந்த டைவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு எனக்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் ரவியோட முகத்துல அந்த டைவோர்ஸ் நோட்டீஸ் எரிஞ்சிட்டு, இந்த பக்கம் ஸ்ருதியுமே அவங்க அப்பா அம்மாவோட கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா முத்து இத பார்த்துட்டு, ஸ்ருதி ஒரு நிமிஷம் இரு, அவசரப்படாத, நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி பேச வராங்க. ஆனா சுருதியுமே இல்ல, முத்து நீங்க எல்லாம் நல்ல கப்பிள்ஸ் தான், சொல்ல போனா நீங்களும் உங்க வைஃபும் எப்பவுமே உங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்களை டிஸ்கஸ் ஆவது பண்ணிக்கிறீங்க. ஆனா ரவி எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட பேசணும்னு கூட விரும்ப மாட்டேன்றான். என் கூட அவன் டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்ல. அதே நேரம் இதெல்லாம் ஏன் இப்படி பண்றான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் எனக்கு இந்த விடை தெரிஞ்சது. இந்த ரவிதான் எல்லாத்துக்கும் காரணம். அவனுக்கு முழுமையான அன்பு என் மேல கிடையவே கிடையாது. அவனுக்கு தான் ரெஸ்டாரண்ட் அந்த ஓனர் இருக்காங்கல்ல, அவங்களே கல்யாணம் பண்ணி அங்கேயே இருந்துகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த பக்கம் ஸ்ருதியுமே டைரக்டா அங்கிருந்து கிளம்ப போறாங்க. அப்ப இத பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலையுமே ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கு. இந்த விஷயத்துல ரொம்ப பொறுமையா இருக்கணும். நீங்க இந்த மாதிரி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரவி அப்படிப்பட்ட பையன் கிடையாதுன்னு சொல்லி அவங்களும் எவ்வளவு எடுத்து சொல்லி பாக்குறாங்க. ஆனா யாருமே அதை கேட்கிற மாதிரி இல்ல. இந்த பக்கம் அவங்களுமே இங்க ரவி வேணான்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க.